வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 60 வயதுக்கு பிறகு நம்மளுடைய உடம்பு சரியாக இயங்குறதுக்கு 4 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வயதில் நம்ம உடம்பு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புக்கு தேவைப்படுற சக்தி, நோய் எதிர்ப்பு தன்மை, அடுத்து எலும்பு தசை பலம், நல்ல ஜீரணம், மனநிலை சமநிலை. இந்த 5 பாயிண்ட் தான் நம்மளுடைய உடல் எதிர்பார்க்கும். இது எல்லாமே நம்ம உணவு மூலியமாக கிடைக்கும். இதுக்காக எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ தேவையில்லை. இது எல்லாமே நம்ம உணவு மூலியமாகவே பெறப்படும். அந்த உணவுகள் எந்த உணவு அப்படிங்கிறதை தான், அந்த 4 உணவுகள் என்னங்கிறதையும், அந்த 4 உணவில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அது ஏன் நம்மளுக்கு முக்கியம், அது எப்படியெல்லாம் சாப்பிடலாங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா சத்தான கீரைகள் தான். இதை இங்கிலீஷில் நம்ம ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீரை வகைகள் ஏன் நம்மளுக்கு ரொம்ப அவசியம்னா, நம்மளுக்கு ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு இதில் நிறைய அயன் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய இரும்பு சத்துக்கள் கீரையில் இருக்குது. ஸோ நம்ம இந்த வயசில் நிறைய பேருக்கு ரத்தம் கம்மியாகி ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா வந்துடும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு கீரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எலும்பு பலத்திற்கு விட்டமின் கேயும் கால்சியமும் அதிக அளவில் தேவைப்படும். இந்த 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எலும்புகள் பலவீனம் அடைஞ்சிரும். ஸோ எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு விட்டமின் கேயும் கால்சியம் நிறைந்த உணவுகள் கீரைகள் தான். அடுத்து மலச்சிக்கல்ங்க. நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை மலச்சிக்கல். அதில் கீரையில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த கீரையில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் போலேட்டும் உதவி பண்ணுது. ஸோ கீரையில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதில் பெஸ்ட்டான சிறந்த கீரைகள் என்னென்னா முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, சிறுகீரை. இந்த கீரைகள் தாங்க. இதை எப்படி சாப்பிடலாம்னா, வாரத்துக்கு 3லேருந்து 4 நாட்கள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை லைட்டாக லேசாக வேக வச்சு சாம்பாரோ கூட்டோ கீரையோ கீரை சாதமோ ஏதாவது செஞ்சு நம்ம எடுத்துக்கிறணும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரையை கண்டிப்பாக எடுத்துக்கிறங்க. வாரத்துக்கு 3 4 நாட்கள் எந்த கீரை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கீரைகள் எல்லாமே சாப்பிடுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நீங்கள் நினச்சி பார்க்காத இந்த கீரைகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரனால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னா, கால் கைகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய கால் மூட்டுகள், கை மூட்டுகள் நல்ல ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு உடலில் ரத்தம் அதிகரித்து ஹீமோகுளோபின் அளவு உயர்ந்து இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். உங்கள் உடலில் காலிலிருந்து தலை வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மரத்து போறுதல் பிரச்சனை, கை கால் வலிக்கிறது, உணர்ச்சி தெரியாமல் இருக்கிறது, இந்த எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். முக்கியமாக மறதி தன்மை பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாக உங்களுக்கு அமையும். ஏன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மறதி, ஞாபக மறதி நிறையா பேருக்கு இது ஒரு மனநோயாகவும் மறதியும் ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய நோயாக இருக்கும். ஸோ இந்த நோய்களுக்கு இதுதான் அருமருந்து. கீரைகள் மட்டுமே தான் உங்களுக்கு அருமருந்து. ஸோ கீரைகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. அடுத்து 2வதாக பார்க்க போகிற உணவு என்னென்னா, நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவுகள் தான் பருப்பு வகைகள் மற்றும் சுண்டல் வகைகள் தான். ஏன் பருப்பு வகைகளையும் சுண்டல் வகைன்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நமக்கு 60 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி, 60 வயசுக்கு கீழே இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடம்புக்கு புரோட்டீன்ஸ், அதாவது புரதம் சொல்லுவோம்ல, அந்த புரதம் ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று. நம்மளுடைய உடலுக்கு ஸ்ட்ரென்த்தை, நம்ம உடல் உருவாகிறதுக்கும் சரி, நம்ம உடலில் இயக்கிறதுக்கு புரோட்டீன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புரோட்டீன் எதில் இருக்குதுன்னா பருப்பு வகைகளில் தான் இருக்குது. அது எந்த பருப்பாக இருந்தாலும் சரி, பாசி பருப்பாக இருந்தாலும் சரி, துவரம் பருப்பாக இருந்தாலும் சரி, எந்த பருப்பாக இருந்தாலும் ஓகே. அடுத்து சுண்டல் வகைகள், பட்டாணி, கொண்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, இந்த மாதிரியான பயறு வகைகள் எல்லாத்துலேயுமே புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. முக்கியமாக நம்ம கொண்டைப்பயிரில் அதிக அளவில் இருக்குது. பாசிப்பயிர்லையும் கொண்டைப்பயிரும் அதிக அளவு புரோட்டீன்ஸ் இருக்குது. கொண்டைப்பயிரில் கருப்பு கொண்டைக்கல்லில் அதிக அளவில் நம்ம எடுத்துக்கிறணும். வெள்ளையை விட கருப்பு தான் நம்மளுக்கு அதிக சத்துக்களை கொண்டது.
ஏன் முக்கியமாக 60 வயதுக்கு மேலே புரோட்டீன்ஸ் மிகவும் அவசியம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆயிரும். ஸோ அந்த மசில்ஸை லூஸ் ஆகிறத டைட்டன் பண்ணுறதுக்கும் தினமும் நம்ம 40லேருந்து 60 கிராம் புரோட்டீன்ஸ் தேவை உடலுக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வடிவில் சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை அந்த சுண்டல் வகைகளை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்தாலும் சரி, மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகைகளை நீங்கள் எடுத்துக்கிறணும். இது எல்லாமே குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் மூலதனம். நீங்கள் இதுவே உங்களுக்கு போதுமான புரோட்டீன்ஸ் உங்கள் உடலுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துரும். நீங்கள் இதெல்லாம் உணவை நீங்கள் எடுத்துக்கிறாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க புரோட்டீன் பவுட்ரு கொடுப்பாங்க. அந்த பவுட்ரை சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதை சாப்பிட்றதே பெஸ்ட்டு, சரிங்களா? எந்தெந்த பருப்புகள் சிறந்ததுன்னா, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருப்பு கொண்டக்கடலை, பாசிப்பருப்பில் சுண்டல் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். இதில் உள்ள சத்துக்கள்னு பார்க்கும் பொழுது புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் பி இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு இந்த பயிர் வகைகள் உதவி பண்ணுது. இதை எப்படி சாப்பிட்லாம்னா, நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சாப்பிட்டா போதும். வாரத்துக்கு 3 முறை நீங்கள் சுண்டலை எடுத்துக்கிட்டால் போதும். பருப்பில் பருப்பு அடை, துவரம்பருப்பு சாதம் இந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம். உங்களுக்கு என்ன பயன்கள், உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், உடலில் உங்களுக்கு சக்தி அதிகரிக்கும். அது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த பயிர் வகைகள் உதவி பண்ணுது. வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ அளவாக சாப்பிடணுங்கிற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அடுத்து பசிக்காது. உங்களுடைய உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த உணவுன்னு கூட சொல்லலாம். மூன்றாவதாக பார்க்கக்கூடிய உணவுகள் என்னென்னா காய்கறிகள் தாங்க. காய்கறிகளில் எல்லா காய்கறிகளும் சிறந்தது அல்ல. நம்ம பார்க்க போகிற காய்கறிகள் என்னென்னா கேரட், பீட்ரூட், பூசணி, பம்ப்கின், ஓகேங்களா? ஏன் இந்த 3 காய்கறிகளும் ரொம்ப முக்கியம்? 60 வயதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு இந்த 3 காய்கறிகள் சிறந்தது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கேரட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் நம்மளுடைய கண் பார்வைக்கு தேவையான விட்டமின் ஏயை கொண்டது. அதே மாதிரி கேரட்டில் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கு, அதாவது வயசாக ஆக முகச்சுருக்கமெல்லாம் வரும்ல, அதை சரி பண்ணுறதுக்கும், நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் கேரட் உதவி பண்ணுது. ஸோ நம்ம கேரட்டை ஜூஸாவோ இல்லை பச்சையாவோ இல்லை பொரியல் பண்ணியோ எடுத்துக்கலாம். அடுத்து 2வது காய் என்னென்னா நம்ம பீட்ரூட் சொன்னோம்ல. பீட்ரூட் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது ரத்த சோகை இருந்தாலோ இல்லை ரத்த கம்மியாக இருந்துச்சுன்னாலோ அதை சரி பண்ணக்கூடிய தன்மை பீட்ரூட்டுக்கு இருக்குது. ஏன்னா ரத்த சோகை இருந்தால் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகை சரியாயிரும். உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கும் இந்த பீட்ரூட் உதவி பண்ணுது. அதே மாதிரி பிபியை கம்மி பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பீட்ரூட் உதவி பண்ணுது. ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கும் பீட்ரூட் உதவி பண்ணுது. ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, அதாவது இந்த ரத்த அழுத்தம் சொல்லுவோம்ல, அந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாவே போதும், உங்களுக்கு அது சரியாயிரும். உங்களுக்கு உங்கள் பாடி கண்ட்ரோல் ஆயிரும் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கிற பொழுது. அடுத்து பூசணிக்காங்க. அதாவது இது ஜீரணத்துக்கு மிகவும் சிறந்தது. இதில் விட்டமின் சியும் நார்ச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. ஸோ வயிறு வீக்கம், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. வயிறு வீக்கமாக இருக்குது, வயிறு ரொம்ப உப்புக்கிட்டு இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம உணவில் பூசணிக்காய் இல்லைன்னா பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, வெண்பூசணி அதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். 2 பூசணியுமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. அந்த வயிறு வீக்கத்தை குறைக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு இந்த வெண்பூசணி உதவி பண்ணும். ஸோ நீங்கள் இந்த பூசணி கிடைச்சா, இனிப்பு பூசணி கிடைச்சாலும் சாப்பிடுங்க, வெண்பூசணி கிடைச்சாலும் சாப்பிடுங்க. மலச்சிக்கல் ப்ராப்ளத்துக்கு வெண்பூசணி சாப்பிடுங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் சூப்பராக கிளியர் ஆயிரும்.
நீங்கள் எப்படி உணவில் சேர்த்துக்கலாமா, லைட்டான எண்ணெய் ஊற்றி லைட்டாக பொரியல் பண்ணுங்கள். அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்காதீங்க. லைட்டாக எண்ணெயை ஊற்றி பொரிக்கும்போது தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 2லேருந்து 3 நாட்கள், வாரத்துக்கு வந்து 2 இல்லைனா 3 நாட்கள் வந்து எடுத்துக்கிறோங்க. இதை வந்து குழம்பாவோ இல்லை அந்த கிரேவி மாதிரியும் செய்வாங்க, பொரியல் மாதிரியும் செய்வாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வடிவில் செஞ்சு நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா நல்ல கொழுப்புகள் தான். இதை இங்கிலீஷில் நம்ம ஹெல்த்தி ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உணவுகள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இது வந்து வேர்க்கடலை, நல்லெண்ணெய், வால்நட், ஃபிஷ் இது எல்லாத்துலேயுமே ஹெல்த்தி ஃபேட் இருக்குது. அதுக்காக மீன் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீனையும் சாப்பிடக்கூடாது. நல்ல கொழுப்புகள் இருக்கக்கூடிய மீன்களை மட்டும்தான் அதை எடுக்கணும். அது என்ன மீன்கள்னால் சார்டைன், மேக்ரல் மீன், இதில் தான் வந்து நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலம் என்னென்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நல்ல கொழுப்புகள் வந்து ஏன் முக்கியம், 60 வயசில் ஏன் முக்கியம்னா மூளையை வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த நல்ல கொழுப்புகள் வந்து தேவை. அதே மாதிரி இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த நல்ல கொழுப்புகள் தேவை. உடலை வந்து நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த நல்ல கொழுப்புகள் தேவை. அதே மாதிரி நீண்ட நாட்களாக முட்டு வலி இருக்கும், அந்த முட்டு வலியை குறைக்கிறதுக்கு இந்த நல்ல கொழுப்புகள் தேவை. இந்த நல்ல கொழுப்புகள் வந்து எதுனா நம்ம நல்லெண்ணெயில் இருக்குது, அதுக்கப்புறம் வால்நட் சொன்னோம்ல, அப்புறம் ஆளி விதையில் இருக்குது, சார்டன் மேக்ரல் மீனில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறணும், கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ, குட் ஃபேட். குட் ஃபேட் எதுக்கு, நம்மளுடைய மூளை வேலை செய்கிறதுக்கு இந்த நல்ல கொழுப்புகள் தேவை. இந்த இந்த நம்ம சொன்ன இந்த ஐட்டத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிற பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிரும். நம்ம உடல் வந்து நல்ல கொழுப்பு உள்ளே போய் கெட்ட கொழுப்பை கரைச்சிட்டு நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கூட்ட செய்யும். இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, தினமும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எள்ளு சொன்னோம்ல, எள்ளில் தான் நல்லெண்ணெய் தயாரிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு சமையலுக்கு முடிஞ்ச அளவு நல்லெண்ணெயில் சமைங்க. வாரத்துக்கு 2 நாள் வந்து மீன் எடுங்க. அது என்ன மீன்னா சார்டைன் மேக்ரல் மீன். இந்த பேர் சொல்லி மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் தினமும் வால்நட் 2 இல்லைனா 3 வால்நட் வந்து போதும் உங்களுக்கு. அந்த வால்நட்டை எடுங்க. அப்புறம் வேர்க்கடலை இருந்துச்சா வேர்க்கடலையும் எடுத்துக்கிறேங்க. இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்கும். அடுத்து கொலஸ்ட்ராலோட நிலையை வந்து சரி செய்கிறதுக்கு இது உதவி பண்ணும். உங்களுடைய மூளையும் சரி மனநிலையை வந்து நல்லா வச்சுக்கிறோம். ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மனநிலம், அந்த மனசு வந்து வேறு மாதிரி ஆகிரும். ஸோ அவங்களுக்கு மனநோயை ஏற்படுத்திடும். ரொம்ப கவலை வந்துடும் உங்களுக்கு. அவங்கள பற்றியும் கவலைப்படுவாங்க. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளை நினச்சி, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் நிறைய பேர் நினச்சி அவங்க கவலைக்கு உள்ளே போவாங்க. ஸோ அந்த மனநிலை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மனநிலையை நல்லா ஆக்குறதுக்கு இந்த உணவு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நல்லது. அடுத்து உறக்கம், தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த உணவுகள் தான். சின்னதாக ஒரு சம்மரி பார்த்துடலாம். 60 வயசுக்கு மேலே தினமும் சேர்க்க வேண்டிய 4 உணவு என்னென்னா கீரைகள், பருப்பு வகைகள், சுண்டல், அடுத்து காய்கறிகள், ஹெல்த்தி ஃபேட். இந்த 4 வகைகளை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. உங்கள் உடம்பு உங்களுக்கு நன்றி சொல்லும். அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு வந்து வேறு லெவலில் மாறிடும். நீங்கள் ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் watching.